ஆமென். நாம் உட்காருவோம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் கொடுத்திருக்கிற பிரதானமான வாக்குத்தத்தம் என்னன்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. நித்திய ஜீவன் என்பது முடிவில்லாத ஒரு உறவு. அவரோடு கூட இருப்பது தான் நித்திய ஜீவன். ஆமென். ஜீவன் என்ன சொன்ன? ஸ்தோத்திரம். அவரோடு கூட இருக்கிற உறவு. மரணம் என்னது? அவரை விட்டு பிரிகிற பிரிவு. ஸ்தோத்திரம். நான் ரொம்ப ஸ்தோத்திரம் யூடியூப்பில் போடாமல் சபை, அதாவது விசுவாச மக்கள் வந்தவர்கள் வராதவர்கள் கேட்கணும் அப்படின்றதுக்காக நம்முடைய குரூப்பில் அது MP4 ஃபார்மேட்டில் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மறுபடியும் அந்த நோட்ஸை வச்சுன்னு கேளுங்க. வராதவங்க, அதை அட்டன் பண்ணாதவங்க, ஸ்தோத்திரம், நீங்கள் ஸ்தோத்திரம் மாதா சிஸ்டர்லாம் இருக்குது நம்ம குரூப்பில், உமாவதி பிரதராண்ட சொல்லி டவுன்லோட் பண்ணி கேளுங்க உங்கள் ஃபோனில். இல்லை நீங்களும் குரூப்பில் இருந்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அனுப்புங்க, குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விட்றோம். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தா நீங்களும் அதை கேட்பதற்கு வசதியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான காரியம். ஸ்தோத்திர கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அறிந்து கொண்டு அவரை பின்பற்றி நாம் ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் வாழப்போகிறோம், மேன்மையாய் வாழப்போகிறோம். அதற்காக தான் கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து புதன்கிழமை தோறும் அதை தியானிக்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமை ஜபத்தில் அதிகமாய் ஜபத்தை ஜபிக்காதபடிக்கு அவரை அதிகமாய் ஆராதிப்பதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஏனென்றால் ஜபத்தை காட்டிலும் ஆராதனைக்கு வல்லமை அதிகம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், ஜபம் என்பது நாம் ஒரு இடத்துல கெஞ்சுவது, ஸ்தோத்திரம். ஆராதனை என்பது அவர் ஐஸ் வச்சு அவரிடத்துல இருந்து வாங்கி கொள்வது. ஆமே, எது ஈஸின்னு நினைக்கிறீங்க? அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஜபன்றது கெஞ்சி கணக்கு கொடுப்பா கொடுப்பா கொடுப்பான்னு. ஸ்தோத்திரம். ஆராதனை என்பது அவரை புகழ்ந்து புகழ்ந்து பாடி 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 ஐஸ் வச்சு அவருக்கே தெரியாம, ஸ்தோத்திரம், அவருக்கே தெரியாம நமக்கு ஆசீர்வாதம் வரும்படியான வழி தான் இந்த ஆராதனை. அதனால அதிகமாக ஜெபிப்பதை காட்டினேன். வீட்டில் கூட அதிகமாக ஆராதிப்பதில், அவரோடு கூட இந்த உறவுல நிலைத்திருப்பதிலே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்துல ஸ்தோத்திரம் அதிகமாக கர்த்தரை ஆராதிப்பது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், ஒரு தொடர் போதனையை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. என்னன்னா, நாம் விசேஷமானவர்கள், we are the special அப்படின்ற தலைப்பில் உங்களோடு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் கொடுக்கும்படி நான் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் ஜெபித்த ஆயத்தோடு வந்திருக்கிறேன். நம்ம எல்லாரும் விசேஷமானவர்கள், அப்படி தானே? அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. நம்புறீங்களா நீங்களாம் ஸ்பெஷல்னு? நம்புறீங்க? வலது கரத்தை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி நாமெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனத்துல மேல ஸ்தோத்திரம் ஆண்டுடைய சமூகத்துல மோசேவுடைய ஜெப விண்ணப்பம் என்னன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீங்க எங்களை நடத்தாவிட்டால், கவனிங்க, ஸ்தோத்திரம், நீங்க நடத்தாவிட்டால் எங்களை இந்த இடத்துல இருந்து புறப்பட பண்ண வேண்டாம் என்று மோசே கேட்டுக்கொள்கிறார். அப்ப ஆண்டவரும் மோசேவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கண்டிப்பாக என்னுடைய சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், நான் உனக்கு முன்னே போய் இளைப்பாறுதல் தருவேன் என்று பிராமிஸ் பண்றார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சரிப்பா, நீ சொல்ற மாதிரி நான் உன் கூட வரம்பா, நான் கண்டிப்பா உனக்கு முன்னாடி போவேன்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிராமிஸ் பண்றார். ஆனா அந்த பிராமிஸை மோசே விரும்பல, ஏத்துக்கல. 14வது வசனத்துல ஆண்டவர் பிராமிஸ் பண்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்னே போய் ஸ்தோத்திரம் இளைப்பாறுதல் தருவேன்னு ஸ்தோத்திரம் மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது மோசே அதை ஏத்துக்க விருப்பம் இல்லாம 16வது வசனத்துல ஸ்தோத்திரம் இப்படியாய் ஆண்டுடைய சமூகத்துல விண்ணப்பத்தை வைக்கிறார். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஆமே. எப்ப நாங்க ஸ்பெஷலா மாறுறோம்? எப்போ we are the special அப்படின்னா, எப்போ வசனம் கேட்டீங்கல்ல, எப்ப நம்மலாம் ஸ்பெஷல்? திருப்பி படிக்கிறேன். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். எப்பங்க நம்ம ஸ்பெஷல்? மோசேக்கு எப்போ ஸ்பெஷல் என்று விளங்கும் என்று சொன்னார் அப்படின்னா, அவர் முன்னாடி போறதுல இல்ல, அவர் சமூகம் முன்னாடி போறதுல இல்ல, தேவன் எங்க கூட வருவதில் தான் நாங்கள் ஸ்பெஷல் என்று சொன்னார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. புரிஞ்சவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. முன்னாடி போறது பிரச்சனை இல்லை, முன்னாடி போறது ஓகே ஆண்டவரே, ஆனா நாங்க ஸ்பெஷலா தெரியணும்னா, நாங்க விசேஷமானவர்களா இருக்கணும்னா தேவன் எங்க கூட வருவதனால் மட்டுமே. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப மோசேயுடைய அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினால் அவங்க கூடவே அவங்க பிரயாணப்பட்டு போனாங்க. யாத்திராகமம் 10:10 கர்த்தர் மோசேயோடு கூட இருந்து சொன்ன காரியம் என்ன? நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னார். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவோட ஆண்டவர் இருந்தார். ஆபிரகாமோட தேவன் இருந்தார். ஈசாக்கோடு தேவன் இருந்தார். யாக்கோபோடு தேவன் இருந்தார். ஸ்தோத்திரம். இப்படி பைபிள்ல எல்லாரோட கர்த்தர் இருந்தபடினாலே, தாவீதோடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். இப்படி பைபிளை நீங்க படிக்கிற போது எல்லாரோட கர்த்தர் இருந்தபடினால தான் நிறைய கதாபாத்திரங்கள் வேதத்துல இருந்தாலும் அவர்களை எல்லாம் முக்கியப்படுத்தாம யார் கூட எல்லாம் கர்த்தர் இருந்தாரோ அவர்களை கர்த்தர் விசேஷப்படுத்தி இருக்கிறார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதை தான் நம்ம தொடர்ந்து ஸ்தோத்திரம் நம்ம கேட்க போறோம். தொடர் போதனையாக ஸ்தோத்திரம் வி ஆர் த ஸ்பெஷல் என்ற தலைப்பில் நம்ம கேட்க போறோம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம கூட ஆண்டவர் இருந்தாதான் நம்ம ஸ்பெஷல். பழைய ஏற்பாட்டு காலத்துல பக்தர்கள் கூட ஆண்டவர் இருந்த அந்த பக்தர்களை தான் ஆண்டவர் ஸ்பெஷலா மாத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளா இருக்கிற நம்மளை ஆண்டவர் ஸ்பெஷலா மாத்திரனா, விசேஷமா மாத்திரனா, அந்த ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு கால பக்தர்கள் கூட இருந்தது போல நம்ம கூடவும் இருக்க வேண்டியது அவசியம். அப்படிதான் நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, இயேசு வாழ்ந்த போது இல்ல, யோவான் 8வது அதிகாரம் 16வது வசனத்துல ஸ்தோத்திரம், யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்துல ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இப்படியே சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 8:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறேன், அப்போது என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. 8:16 வாசிங்க. யோவான் 8வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது பரிசேயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்கிறதுனால் 16 யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16வது வசனம் 138வது பக்கம். நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாயிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பிதாவாகி தேவன் இயேசுடனே கூட இருக்கிறார் என்பதை அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் என்ன பண்ணாராம்? ஸ்தோத்திரம், வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நானும் தேவனும் தனியா இல்லை, நான் தனியா இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறதை தொடர்ந்து 29வது வசனத்தில் வாசிக்கும் போது கூட நீங்க அறிந்து கொள்ள முடியும். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். போதும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது இயேசு தனியா இல்லை, கூடவே யார் இருந்தது? பிதாவாகி தேவன் இருந்தார். அதனால்தான் இயேசுவை இந்த உலகம் ஸ்பெஷலா பார்த்தது. தேவன் யார் கூட இருக்கிறாரோ அவர்கள் விசேஷமானவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் தனியா இல்லை. எப்படி இருந்தாரு? இயேசுவோடு, பிதாவோடு கூடவே அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப சிலுவை பாடுகளுக்கு பிற்பாடு இல்ல, ஸ்தோத்திரம், கொர்நேலி வீட்டுல பேதுரு மூலமாக ஸ்தோத்திரம் ஆவியானவர் பேசும்போது அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம் இப்படியே சொல்கிறது, நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணாராம்? நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று அங்க பேதுரு சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் அவர் வாழும்போது தனியா இல்லை. இந்த காரியத்தெல்லாம் செய்யும் போது இயேசு தனியா செய்யல, நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார்னா அவர் கூட யார் இருந்தது? பிதாவாகி தேவன் இருந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார், விடுதலையாக்கினார் என்று சொன்னால் அவரோடு கூட
பிதாவாகிய தேவன் இருந்தார் என்பது உண்மை. ஸ்தோத்திரம். இப்ப இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் வேலையை முடிச்சிட்டு பரலோகத்துக்கு ஏறி போகிறதுக்கு முன்னாடி சீசர்களை அழைத்து சொன்ன வார்த்தை தான் யோவான் 14:16 எழுதப்பட்டிருக்கிறது. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருள்வார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் இயேசுவோடு பிதா இருந்தது போல சீசர்களோடு இயேசு எப்பொழுதும் இருந்தார். ஆமென். இப்ப இயேசு முடிச்சுட்டு போறத இந்த சீசர்கள் விரும்பல. ஆண்டவரே இது வரைக்கும் எங்க கூடவே இருந்தீங்கப்பா, எப்படி உங்களை விட்டுட்டு நாங்க இருக்கிறது, எங்க கூடவே நீங்க இருந்தாதான் நாங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை இயேசு சொல்றார். என்ன அப்படின்னா, நான் சீக்கிரமா என்ன பண்ண போறேன், ஸ்தோத்திரம், எருசலேமுக்கு போய் அங்கே மூப்பர்களால பிடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு பாதாளத்துக்கு போய் 3ஆவது நாள் உயிராக எழுந்து நான் பிதாவுக்கு இடத்துல போக வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி இயேசு பிரசங்கிக்க தொடங்குகிறார். இதை கேட்ட சீஷர்களுக்கு ஒரே வருத்தமா போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. என்னப்பா இவ்வளோ வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 3.5 வருஷம் கூடவே இருந்துட்டு இப்போ பிரியணும் அப்படின்னா ரொம்ப மன வருத்தம். அதோடு கூட இயேசு இருந்ததுனால தான் அந்த சீஷர்களுக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் இருந்தது, விசேஷமான மரியாதை இருந்தது. இப்போ இயேசு எடுத்துக்கொள்ளப்படுகிறதுனால அப்படிப்பட்ட நிலைமை மாறிவிடும் என்று அவங்க உள்ளத்தில் நினைத்ததை அறிந்த இயேசு தான் இந்த 14:16 சொல்றாரு, நான் போறது உங்களுக்கு நல்லதுப்பா, நான் போய் என்ன பண்ண போறேன், தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்ப போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதே போல அவர் போயிட்டாரு, சிலுவையில் மரிச்சு 40 நாள் சிதறி போயிருந்த பின்மாற்றத்தில் இருந்த, கவனிங்க ஸ்தோத்திரம், சீஷர்களை எல்லாம் பலப்படுத்தி விட்டு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து பரலோகத்துக்கு ஏறி போகிறார். இதை அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரத்தில் நீ வீட்டில் போய் வாசிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் போயிட்டாரு, கூடவே இருந்தால் தான் நமக்கு ஸ்பெஷல். இப்போ அவர் போயிட்டாரே, ஸ்தோத்திரம், நம்ம எப்படி ஸ்தோத்திரம் நம்ம ஸ்பெஷலாக இந்த உலகத்தில் வாழ முடியும், தேவன் இல்லாமல் எப்படி நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சீஷர்களை யோசித்து கொண்டிருக்கும் போது தான் அந்த அப்போஸ்தலர் 1:5 சொல்றாரு, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் எருசலேமிலேயே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக காத்திருங்கள் என்று சொல்லுவார். அதனால ஸ்தோத்திரம், அந்த 11 சீஷர்கள், யூதாஸ் காரியத்தை செத்து போயிட்டான், 11 பேரும் சேர்ந்து 2 பேரை நிறுத்தி சீட்டு போடுவாங்க. அதில் ஒருத்தன் மத்தியா, ஸ்தோத்திரம், மத்தியா என்கிற பேருக்கு விழும் சீட்டு, ஸ்தோத்திரம், அவனும் சேர்ந்து கொள்வான். 12 பேர் ப்ளஸ் இயேசுவின் தாயாகிய மரியாள், இன்னும் யாரெல்லாம் இயேசு கூட இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார்களோ மகதலேனா மரியாள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு மேல் வீட்டு அறையில் போய் அவர்கள் ஜெபத்திலும் ஆண்டவரை பாடுவதிலும் துதிப்பதிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஒலிவமலையிலிருந்து வீட்டுக்கு போல இவங்க நேரம் எங்கே போயிட்டாங்க, எருசலேமுக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாள் பிரயாண தூரம் ஒலிவமலைக்கும் எருசலேமுக்கும். அவங்க திரும்பி வரும்போது நேராக போயிட்டு மேல் வீட்டு அறையை செலக்ட் பண்ணி அங்கே போய் என்ன பண்ணாங்க, ஜெபிப்பதிலும் உபவாசிப்பதிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை ஆராதிப்பதிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இப்போ 2ஆவது அதிகாரம் ஸ்டார்ட் ஆகும்போது பெந்தோகஸ்தே என்னும் நாள் வந்தது. ஆமென். பெந்தேகோஸ்தே அப்படின்னா என்ன அர்த்தம்னா 50வது நாள்னு அர்த்தம். அதாவது இயேசு பரமேறி போனதுக்கு அடுத்த 10 நாள் கழிச்சு 10வது நாளில் இயேசு எத்தனை நாள் இந்த பூமியில் இருந்தார், உயிர்த்தெழுந்து 40 நாள். நல்லா மைண்டில் வச்சுங்க, 40 நாள் இந்த உலகத்தில் இருந்தார். அவர் பரமேறி போனதுக்கு அப்புறம் 10வது நாள் 50வது நாள், அதுக்கு பேர் தான் பெந்தோகஸ்தே. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பெந்தோகஸ்தே நாளிலே என்ன நடந்தது, சடுதியிலே வானத்திலிருந்து இடி முழக்கம் போல சத்தம் உண்டாகி அங்கே ஜெபித்து கொண்டிருந்த பேதுரு, யோவான், மரியாள் எல்லாரும் மேலேயும் வந்து அமர்ந்தது. ஆமென். அவங்க பயங்கரமா ஆவியில நிரம்பி அந்த இடம் அசையத்தக்கதாக பற்பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னையா இது, இவங்க எப்படிப்பட்ட பாஷைகளை பேசுகிறார்களே, குடித்திருக்கிறார்களா, வெறித்திருக்கிறார்களா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கும்போது தான் பேதுரு எழும்பி நின்று ஸ்தோத்திரம், இந்த காரியம் என்ன என்பதை விளக்கமாய் அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு. கவனிங்க, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட இருந்தாதான் நம்ம ஸ்பெஷல். இப்ப இயேசு இல்ல, போயிட்டாரு, ஸ்தோத்திரம். ஆனா நான் இல்லாத வெற்றிடத்தை நிரப்புவதற்காக பரிசுத்த ஆவியான தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு போனவர், அவர் போன 50வது நாளிலே அனுப்பிட்டார்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:17 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல ஸ்தோத்திரம் நான் வாசிக்கிற போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் போதும். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன வசனத்தை தெளிவா பாருங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உங்களுக்கு காணப்படணும்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. மாம்சமான மனிதரா இருந்தா போதும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் என்றென்றைக்கு நம்ம கூட இருந்து இந்த உலகத்தில் நாம் விசேஷமானவர்களாய் வாழ்வதற்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுப்பேன் என்று சொல்லிட்டு போனாரு. அவர் சொல்லிட்டு போனவர் அதே போல செய்தார். 2வது அதிகாரத்தில், அந்த 2வது அதிகாரத்தில் தான் ஸ்தோத்திரம் பவுல் பேதுரு இந்த காரியத்தை சொல்லுவார். யோவேல் மூலமா, யோவேல் 3:17 இந்த வசனம் இருக்குது. அதை மறுபடியும் இவர் ஞாபகப்படுத்தி சொல்றாரு. கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆவி எதற்காக? என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படியாக. யோவான் 14:17 ஸ்தோத்திரம் என்ன வாசித்தோம்? நான் போய் பிதாவை கேட்டுக்கொள்வேன், அவர் என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவார்னு சொன்னார் இல்லையா? அவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக உனக்கும் எனக்கும் சபைக்கும் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படியாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஸ்தோத்திரம். அவர் நம்ம கூட இருந்தா நம்ம யாரு? ஸ்பெஷல். வெரி குட். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம ஸ்பெஷலா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், மற்றவர்களை காட்டிலும் நம்ம விசேஷமானவர்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் முக்கியம். இது இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாளிலேயே இந்த பூமியில ஊற்றப்பட்டு விட்டது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, ஆல்ரெடி உங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? அபிஷேகம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னா ஊற்றிருப்பாரா? ஊற்றிருக்க மாட்டாரா? அது 50வது நாளே முடிஞ்சு போச்சு இல்ல? இப்ப எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவி இருப்பது நிச்சயமா இல்லையா? வலது கரத்தை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அதனால எல்லாரும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தான். பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே நமக்குள்ள வந்துட்டாரு. ஒருவேளை அப்படிப்பட்ட எந்த ஃபீலிங்கும் உங்களுக்கு இல்லைனா, எனக்கு அப்படிப்பட்ட உணர்வு எதுவும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருதுன்னா, மத்தேயு 7:7 ஆண்டவராகிய தேவன் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை ஆல்ரெடி ஊத்தப்பட்டாச்சு அப்படின்ற நிலைமை, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்ற நிலைமை உங்களுக்கு கன்ஃபார்ம் இல்லைனா, கன்ஃபார்ம் இல்லாதவங்க என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் கேட்கணும். ஸ்தோத்திரம். மத்தேயு 7:7 என்ன சொன்னார் ஆண்டவர்? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். சும்மா கேட்கக்கூடாது. இதை நல்லா கவனிக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமான ஆள் இல்லை. ஸ்தோத்திரம். பிதாவுக்கு என்ன பவர் இருந்துச்சோ, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பவர் இருந்துச்சோ, அதுக்கு ஈக்குவலான பவர் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 3 ஆள் தத்துவமும் ஈக்குவல் பவர், ஈக்குவல் ஒர்க், எல்லாரும் சமமா 3 பேரும் சேர்ந்து தான் செய்வாங்க. ஸ்தோத்திரம். பிதாவாகி தேவன் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பின போது எப்படி இயேசு பிதாவை சார்ந்திருந்தாரோ, நானும் பிதாவும் எப்போதும் ஒன்றாயிருக்கிறோம், அதுபோல பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுவார்? நானும் இயேசுவும் பிதாவும் எப்போதும் ஒன்றாயிருக்கிறோம் தான் சொல்லுவார். இது யோவான் 17வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தில் நீங்க வாசினா அறிந்து கொள்ள முடியும். யோவான் 17:21வது வசனத்துல நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போலன்னு சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுவார். யோவான் 17 பிலிப்பை பார்த்து, நாங்க பிதாவை பார்க்கணும், பிதாவை தான் சொல்லி நேர்கிறீங்களே ஸ்தோத்திரம் அப்படின்னு கேட்கும்போது இயேசு என்ன சொல்லுவாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்புறம் என்ன பிதாவை தனியா காட்டுன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப 3 பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசு இல்லாம இல்ல, பிதா இல்லாம இல்ல அப்படின்றத சபை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வராருன்னா இயேசுவும் வந்துட்டாரு, பிதாவும் வந்துட்டாருன்னு அர்த்தம். நாங்கள் 3 பேரும் எப்படி இருக்கிறோம்?
ஒன்றா இருக்கிறோம். தனியா பிரிய மாட்டாங்க அவங்க. எங்க எதை செஞ்சாலும் 3 பேரும் சேர்ந்துதான் செய்வாங்க. ஸ்தோத்திரம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தின் ஃபீலிங்ஸ் இல்லாதவங்க கேட்கணும் அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியானுடைய வேல்யூ முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வசனத்தை எழுதுறதுக்கு முன்னாடி 7வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு மேல 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுவாரு. ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன்னே போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களையும் பீறி போடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 7வது வசனத்துல சொல்றாரு. ஆமே. முத்துக்களை ஸ்தோத்திரம் பன்னிக்கு முன்னாடி போய் போட்டீங்கன்னா ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேல்யூ தெரியாத ஒருத்தர்கிட்ட, புரியுதா? பன்னிக்கு முத்துனா தெரியுமா? ஸ்தோத்திரம். நாய்க்கு பரிசுத்தமானதுன்னா தெரியுமா? ஸ்தோத்திரம். அப்போ என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்னா, முதலாவது இந்த பரிசுத்த ஆவியானுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கணும். நீ தெரிஞ்சுக்கின்னு தான் கேட்கணும். வேல்யூ தெரியாம இந்த பரிசுத்த ஆவியானவரை கேட்டு தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உங்களுக்கு அது ஆசீர்வாத குறைச்சலாய் மாறிவிடும். அப்படின்றதுனால முதல்ல இந்த பரிசுத்த ஆவியானுடைய வேல்யூவை நீங்க தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம். கேட்கும் போதுதான் ஸ்தோத்திரம். இந்த யோவான் 14:16 உள்ள வசனம் நிறைவேறும். நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்ன பண்ணுவாங்க? பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்காக ஆண்டவர் கொடுப்பார் என்று இயேசு சொன்ன காரியம் நிறைவேறும். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த வேல்யூவை தெரிஞ்சுக்கணும். நம்ம வேல்யூ தெரியாம தான் நிறைய பேர் இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னு தெரியல, அவருக்கு என்ன வல்லமை இருக்குது, அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஒண்ணுமே தெரியாது. இயேசு யாருன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். பிதா யாருன்னு தெரியாது. இதெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் ஸ்தோத்திரம் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவராகிய தேவன் தான் நமக்கு மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர். நல்லா நீங்க கவனிக்கணும். எவ்வளவுதான் நிறைய டிகிரி கூட படிச்சுக்கிறேங்க நானு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பைபிள் படிச்சாலாம் உங்களுக்கு புரியாது. ஸ்தோத்திரம். பிரசங்கம் கேட்டாலாம் புரியாது. ஸ்தோத்திரம். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர். நீங்க பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேதத்தின் மறைபொருள்களை எனக்கு விளங்க காட்டுங்கப்பான்னு படிச்சு பாருங்க. அது ஒரு வித்தியாசமா தான் உங்களுக்கு புரியும். அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு போதிப்பார். மற்றபடி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. படிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு. ஸ்தோத்திரம். கதை புஸ்தகம் மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் விளங்கலைன்னா ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையை தேடி நான் பைபிளை வாசிக்கிறது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மறைபொருளாகவே இருக்கிறது. அப்போ நம்ம ஸ்பெஷலா முதல்ல மாறணும். வேதத்தில் உள்ள ரகசியங்கள்லாம் அறிந்து கொள்ளணும். தேவனுடைய திட்டங்களை எல்லாம் விளங்கி கொள்ளணும். அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நிச்சயமாக கண்டிப்பாக சபைக்கு நமக்கு தேவை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் வார்த்தையை மாம்சமாக்கி ஸ்தோத்திரம் நமக்கு விளங்கும்படி செய்வார். இல்லையா? மரியாளுடைய வயிற்றில் எப்படி இயேசு கிறிஸ்து உற்பத்தி ஆனார் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனத்துல ஸ்தோத்திரம் தேவதூதன் சொன்ன விஷயம். ஸ்தோத்திரம். லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனம். பரிசுத்த வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி தான் வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தையை மாம்சமாய் மாற்றினது பரிசுத்த ஆவியானவர் தான். வார்த்தையில இயேசு அப்படின்னா நம்மளால விளங்கி கொள்ள முடியாது. அந்த இயேசு என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு சரீரம் கொடுக்கணும். அப்பதான் நம்ம இயேசுன்னு புரிஞ்சுப்போம். புரியுதா உங்களுக்கு? என்ன பாருங்களேன். இயேசு அப்படின்னு சொன்னா நமக்கு புரியாது. ஸ்தோத்திரம். ஆனா இயேசு இவர் தான் ஒரு மாம்சத்தை கொடுத்தா
புரியுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த தேவதூதன் சொன்ன வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதி ஆனாள் என்று மத்தேயுல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதி ஆகும்போது அந்த வார்த்தையை மாம்சமாய் மாற்றி நாம் அறிந்து கொள்ளும்படி செய்தவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இப்ப நம்ம கையில் இருக்கிற வேதத்தையும் வார்த்தையா பார்த்தா நமக்கு புரியாது. இதை ஒரு உருவம் கொடுத்து இதை ஒரு தசையாக இல்ல மாம்சமாய் மாற்றி காட்டும் போது தான் நமக்கு புரியும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அனுபவத்தை அடைந்த பிற்பாடு சபைக்கு, கொரிந்து சபைக்கு எழுதும்போது அவர் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பொக்கிஷம் என்று எழுதுகிறார். இது சாதாரண காரியம் இல்லை. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது என்னதான்? பொக்கிஷம், ட்ரெஷர் அப்படின்னு ஆங்கிலத்தில் போடப்படும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் நல்லா கவனிக்கணும். நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், புரிஞ்சுக்கணுங்க. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு சிலருக்கு ஆல்ரெடி ஊற்றப்பட்டாச்சு, ஒரு சிலர் பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை விலக்கி கொண்டிருக்கிறேன். அவர் சாதாரணமானவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஏன் சபைக்கு தேவை, உங்களுக்கு தேவைன்னா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் ஏன் தேவைன்னா அப்பதான் நீங்க இந்த உலகத்தில் விசேஷமானவர்களாய் வாழ முடியும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் ஏன் தேவைன்னா உங்களுக்கு பாவம் என்றும் நீதி என்றும் நியாயத்தீர்ப்பு என்றும் கண்டித்து உணர்த்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆமென். ஆமா, அவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படியோ போயிடும். அவர் உள்ள இருந்தா தான் நம்மை கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அபிஷேகம் பெற்றிருக்கிறதை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற அனுபவத்தை 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி எழுதுகிறார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டா இருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் புரியுது என்ன சொல்றாரு பவுல்? பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ற பொக்கிஷத்தை நம்ம உடம்பு என்ன சொல்றாரு? மண்பாண்டமாகிய இந்த சரீரத்தில். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது என்னது? பொக்கிஷங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே சத்தம். அல்லேலூயா. ஆமா, பொக்கிஷம். பொக்கிஷம். இப்போ ஸ்தோத்திரம். ஒரு பை இருக்குதுங்க, கவனிங்க. ஒரு பையோட வேல்யூ, மதிப்பு எதை வச்சு மதிப்பு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என் கையில் ஒரு பை இருக்குது, ஸ்தோத்திரம். அந்த பையில் 2 செருப்பை போட்டு வெளியே மாட்டேன்னா அவ்வளோதான் அதுக்கு மதிப்பு. அந்த பையில் ஒரு 2 செருப்பு போட்டால் செருப்பு எங்கே தான் இருக்கும்? ஸ்தோத்திரம், வெளியே தான் இருக்கும். அது வரை தான் அதுக்கு மதிப்பு, அவ்வளோதான். அதே பையில் ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 24 கேரட் தங்கம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 24 கேரட் தங்கம், ஒரு 10 பவுன் அந்த பையில் போட்டால் அந்த பை எங்கே இருக்கும்? வெளியே தொங்க விடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பீரோவில் பூட்டி, ஸ்தோத்திரம், அந்த பூட்டை 2 முறை இழுத்து பார்த்து அந்த சாவி எடுத்தாந்து எங்கே வைப்போம்? தலைகாணி அடியில் வச்சு பத்துப்போம். ஆமென். அந்த தங்கத்தை எடுக்கணும்னா என்னை கொண்டாதான். ஆமென். என்னை கொண்டாதான் என் தலைகாணி அடியில் இருக்கிற சாவி எடுக்க முடியும். அந்த சாவி எடுத்தால் தான் உன்னால் என்ன பண்ண முடியும்? ஸ்தோத்திரம். ஏன் சொல்கிறேன்னா அந்த பையோட மதிப்பு அதில் இருக்கிற பொருளை வைத்து தான் மாறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம பையாக பாவித்து, மண்பாண்டமாக பாவித்து, அந்த பொக்கிஷமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நமக்கு மதிப்பு என்று எழுதுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது உண்மை 100%. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் எனக்குள்ள வரலைன்னா என்னை யாரும் சட்டை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கும் அதே தான் நிலைமை தான். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால தான் மரியாதை. எங்கே போனாலும் யார் பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க? கை எடுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இது நம்மால வந்தது கிடையாது. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால தான் மரியாதை இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், உலகத்திலே நிராகரிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இல்ல ஸ்தோத்திரம் பையா இருக்கிற நமக்குள்ள பொக்கிஷமாய் அவர் வந்தபடினாலதான் இன்றைக்கு மதிப்பும் மரியாதையுமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா. அதனால இந்த மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எப்பவே ஊற்றப்பட்டாச்சு, உங்களுக்குள்ள அவர் வந்துட்டார். அதனால ஒவ்வொருத்தரும் நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் தனியா இருப்பது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்லணும்?
எப்போது நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்னது? தனியா தான் நீங்க இருப்பீங்க வீட்டுல. ஆனா நீங்க என்ன பண்ணல? தனியா இல்ல. ஐ எம் நாட் அலோன் சொல்லி பழங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் தனியா இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. நான் தனியா இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நான் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானது செய்கிறபடினாலே அவர் என்னை தனியா இருக்க விடவில்லை என்று சொல்லி யோவான் 6:29 வாசிச்சோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்க்கிற போது எப்போதும் தேவனோடு கூட இருக்கிற அனுபவத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டது போல, ஸ்தோத்திரம் இல்லையா? ஸ்தோத்திரம். பவுலின் வசனத்தில் நாம் கேட்டது போல எப்போதும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற காரியத்தில் நாம் நிச்சயமா இருந்து, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பொக்கிஷம் என்று பொக்கிஷத்தை பாதுகாக்கிற, பொக்கிஷத்தை நமக்குள்ளே சரியானபடி வைத்திருக்கிற ஒரு மண்பாண்டமாக எப்போதும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற திருப்தியோடு கூட நாம் கடந்து போகும்போது தான் அந்த பொக்கிஷம் நமக்குள்ளே நிலைக்கிறதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு சொல்லும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 21வது வசனத்துல, ஸ்தோத்திரம் கவனிங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப சுருக்கமாக தான் சொல்ல போறேன், கவனிங்க. ஸ்தோத்திரம். இயேசு சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறது. இருக்குதா? உங்க பைபிள் இருக்குதா? மத்தேயு 6:21 இருக்குதா? உங்கள் பொக்கிஷம். நமக்கு யார் பொக்கிஷம்? பரிசுத்த ஆவியானவர் பொக்கிஷமாக நம்ம கொடுத்திருக்கிறார்னு பவுல் சொல்றாரு. நீங்க சொல்லணும், யார் உங்களுக்கு பொக்கிஷம்? உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கே உங்க இருதயம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் பொக்கிஷமாக இருந்தால் உங்க இருதயம் எப்போதும் பரிசுத்த ஆவியானவர் சார்ந்திருக்கிற இருதயமாக வெளிப்படும். அதனால இப்ப உங்களே நீங்க கேள்வி கேட்டுக்கணும், உங்கள் இருதயம் அல்லது உங்கள் பொக்கிஷம் எது? நிறைய பேருக்கு வேலை பொக்கிஷம். எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. ஸ்தோத்திரம். அதனால அவங்க இருதயம் எங்க தான் இருக்கும்? வேலையில தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு வருமானம் வருமானம் வருமானம். இருதயம் புள்ள எங்க இருக்கும்? ஸ்தோத்திரம். அவங்களுக்கு அதான் பொக்கிஷம், வருமானம் தான் பொக்கிஷம். சில பேருக்கு பிள்ளைங்க பிள்ளைங்க எங்க போனாலும் என் பிள்ளைங்க நான் பஞ்சோ பஞ்சோ போச்சோ வஞ்சோ. ஸ்தோத்திரம். அவங்க இருதயம் எங்க இருக்குது? பிள்ளைங்க மேல. அப்ப பிள்ளைங்க தான் அவங்களுக்கு பொக்கிஷம். அப்ப நம்முடைய பொக்கிஷம் எது அப்படின்றது அந்த மாலை நேரத்தில் நாம் என்ன பண்ணோம்? ஆராய்ந்து பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவராக பொக்கிஷமாக நாம் இருந்தால் இயேசுவை போல அவரையே பற்றி கொண்டிருப்போம். மல்லிலை சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. உங்க பொக்கிஷம் என்னவோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். புரியுதா? இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பொக்கிஷமாக இருந்தா நம்முடைய இருதயம் யாரை பற்றி கொண்டிருக்கோம்? பரிசுத்த ஆவியானவரையே பற்றி கொண்டிருக்கோம். எப்படி இயேசு பிதாவை பற்றி கொண்டிருந்தாரோ அதே போல நம்முடைய இருதயமும் யாரை பற்றி கொண்டிருக்கோம்? பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொண்டிருக்கோம். அப்ப உங்க இருதயம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொண்டிருக்கிறதா? நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. தாவீது சொல்றார், ராஜாவாக அவர் ராஜா, எவ்வளவு வேலை இருக்கும் அவருக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ராஜாவாகிய தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. என் ஆத்துமா எப்பொழுதும் தொடர்ந்து உம்மையே பற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? உற்சாகமா சொல்ல மாட்டீங்களே? அதனால அவரை பொக்கிஷமா அவர் பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பொக்கிஷமாய் பார்க்கிறபடினாலே அவர் எப்போதும் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பி தான் இந்த சங்கீதத்தை பாடுகிறார். அப்ப நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? நீங்க சொல்லலாம், பரிசுத்த ஆவியானவரையும் பற்றி கொண்டிருக்கிறது, வேலையையும் பற்றி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரையும் பற்றி கொண்டிருக்கிறேன், வேலைக்கும் நான் போனமே, வேலையும் செய்யணுமே, அதனால வேலையும் நான் பற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேளை சொல்லுவீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனத்துல இயேசு அதுக்கு இங்க விளக்கம் கொடுக்கிறாரு. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனாலும் முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் முடியாதுன்ட்டாரு. அதனால முடியாது. நான் ஆண்டவர் மேலேயும் பற்றுதலா இருக்கிறேன், வேலை மேலேயும் பற்றுதலா இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு ஆண்டவருடைய பதில் என்னது? அப்படிலாம் ஒரு காலம் இருக்க முடியாதுன்ட்டாரு. ஒருவேளை இங்க யாராவது அப்படி இருந்தீங்கன்னா உங்க மைண்டை மாத்திங்க. அப்படி ஒரு மனுஷனால இருக்க முடியாது. யாரோ ஒருத்தருக்கு தான் என்ன பண்ண முடியும்?
பண்ண முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எஜமான், எஜமான்னு சொல்றார். கவனிங்க, ஸ்தோத்திரம். எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் எஜமான். ஆமென். பணம் 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 பணம். ஸ்தோத்திரம். பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். கதை சொல்லியிருக்கிறேன் இல்லையா? நைட்டும் பகலும் போய் பணம் சம்பாதிச்சு வெளிநாட்டில் அங்கே வேலை செஞ்சு சேர்த்து இங்கே வச்சு வரும்போது ஏகப்பட்ட வியாதியோட வந்து சம்பாதிச்ச பணத்தை மொத்தம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணி, ஸ்தோத்திரம், சுடுகாட்டுக்கு போகிறத விட நிம்மதியாக இங்கேயே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வியாதி இல்லாமல், இல்லை ஸ்தோத்திரம், சந்தோஷமாக இந்த உலகத்தை விட்டு போகிறது சால சிறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பணம் நிறைய பேருக்கு எஜமானா இருக்கிறது. பணத்தையே தெய்வமாலாம் கொண்டாடுறாங்க. அப்படிதானே? அது சொல்லுங்க. அல்லேலூயா. பணத்தை நம்ம பணம்னு சொல்கிறோம், ஆனால் மற்ற இனத்தார் என்ன சொல்கிறாங்க? அதை என்ன தெய்வம்? ஸ்தோத்திரம், லட்சுமி. அது லட்சுமி அம்மா பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பணம் என்னது? ஸ்தோத்திரம். இங்கே பணத்தை ஆண்டவர் எஜமான் என்று சொல்லுகிறார். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய கூடாது, முடியாது. ஒருவனை நேசித்து ஒருவனை அசட்டை பண்ணதான் முடியும். 2 பேருக்கு என்ன பண்ண முடியாது என்று சொல்லுகிறதை நாம் இங்க பார்க்கிறோம். கவனிங்களேன், ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்பவுமே தலையா தான் இருக்கணும். ஆண்டவர் தான் எஜமான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எஜமானா இருக்கும்போது மற்ற காரியம், இப்ப பணம் எங்க இருக்கணும் அப்படின்னா கால கீழே தான் இருக்கணும். ஒரு உலக பிரசித்தி பெற்ற தேவ மனிதன் சொல்லும்போது இப்படியே சொல்லுவார், எப்போதுமே ஆண்டவர் எஜமான், அவர் தான் தலை, மற்ற எல்லாமே எப்படி இருக்கணும்? காலு கீழே தான் இருக்கணும். இப்ப பணத்தை நீ எஜமானா பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை நீ காலு கீழே தான் வைக்கணும். பணத்தை நீ செருப்பா தான் யூஸ் பண்ணணும். செருப்பு எப்போ யூஸ் பண்ணுவோம்? தேவைக்கு யூஸ் பண்ணுவோம், தேவையில்லைன்னா கழட்டி விட்டுருவோம். அது மாதிரி தான் பணத்தை வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எஜமானா யாரா இருக்கணும்? ஆண்டவராக தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் அவரை நேசிக்க முடியும், அப்பதான் அவருடைய தொடர்பு நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். 2 எஜமானுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த கால நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம மாலை நேரத்தில் சிந்திக்க வேண்டிய காரியம், காசு தேவைதான், ஆனா ஸ்தோத்திரம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். காசு, பணத்தை. இல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. காசு வேணான்னு சொல்லலை. ஸ்தோத்திரம். நான் காசே வேணான்றது எப்படி வாழறது அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. காசு கண்டிப்பா வேணும். பணத்தை எங்க வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். அதுக்கு லிமிட், அசட்டை பண்ணணும். தேவனை தான் முக்கியத்துவப்படுத்தணும், பணத்தை அசட்டை பண்ணணும். அதே போல் உங்கள் தொழில் அசட்டை பண்ணணும், தேவனை தான் முன்னாடி வைக்கணும். உங்கள் வேலையை அசட்டை பண்ணணும், தேவனை தான் முன்னாடி வைக்கணும். உங்கள் பிள்ளைங்களை அசட்டை பண்ணணும், தேவனை தான் முன்னாடி வைக்கணும். அப்படி வச்சாதான் அவர் பொக்கிஷமாக, ஸ்தோத்திரம், உங்களை, ஸ்தோத்திரம், பொக்கிஷ சாலையாக, பொக்கிஷ அந்த ட்ரெஷரிலிருந்து அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும்படியாக பொக்கிஷ சாலையை திறந்து கொடுப்பார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் அருமையா சொல்றாரு பாருங்களேன். இப்படி ஆண்டவரை எஜமானா நீங்க வச்சீங்கன்னா, மற்ற எல்லாத்தையும் காலு கீழே வச்சீங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையேரியின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை இல்லாமல் தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு இது புரியுது? இந்த வசனம் புரிஞ்சா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்றார்னு அர்த்தம். புரியலன்னா இப்ப நான் சொல்றேன், கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபேருடைய சம்பாத்தியமும், ஸ்தோத்திரம், எகிப்தியருடைய வர்த்தக லாபமும், சபேருடைய வர்த்தக லாபமும் அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த எல்லாமே பணத்தை குறிக்கிறது. சம்பாத்தியனா என்னது? எகிப்தியரின் சம்பாத்தியனா என்னது? பணம். ஸ்தோத்திரம். எகிப்தியரின் வர்த்தக லாபம், ட்ரேடிங் பண்ணி சம்பாதிச்ச லாபம் என்னது? பணம். சபேயரின் வர்த்தக லாபம். ஸ்தோத்திரம். ஆமென். அதுவும் பணம் தான். தேவனை நீ எஜமானாக வைத்து பணத்தை உன் காலடியில வைப்பாயானால் நடக்க போற சம்பவத்தை ஆண்டவர் சொல்றாரு. எகிப்தியருடைய சம்பாத்தியமும் இல்ல, ஸ்தோத்திரம், சபேயருடைய கல்தேயருடைய வர்த்தக லாபத்தையும் நான் கொண்டு வந்து உன் காலின் கீழே கொட்டுவேன்றாரு. ஆமென்.
நீ என்ன எஜமானா வச்சா உனக்கு வர வேண்டிய பணத்தை நான் கொடுப்பேன்றாரு. கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதான் அந்த வசனத்தோட அர்த்தம். ஆமேன். உன்னை தேடி வந்து விலங்கிடப்பட்டு உன்னை தேடி வரும். பணத்தை நீ எஜமானா பார்க்க கூடாது. யார எஜமானா பார்க்கணும்? ஆண்டவரை எஜமானா பார்த்து, ஆண்டவரே நீ என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறது ரெடியா இருக்கிறேன்பா. ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் காரியத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், என்ன சொல்றாரு? எல்லா பணமும் விலங்கிடப்பட்டு உன் காலடியில வந்து உன்னை, ஸ்தோத்திரம், உன்னை சேவிக்கும் பணம் உன் காலடியில வந்து பணம் குட்டன்றார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நம்பிக்கை இல்லைல்ல? ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்ல செஞ்சு பாருங்க. ஆண்டவர் எஜமான வச்சு பாருங்க, கண்டிப்பா நடக்கும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தைங்க, நான் சொல்ற வார்த்தை இல்லை. அந்த வசனம் அப்படிதான் முடியுது. இதை கர்த்தர் சொல்லுகிறார். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அதே அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், பின்னாடி வாசித்து பாத்தீங்கன்னா, அப்ப நான் வேலைக்கு போக கூடாது, ஆண்டவரே பற்றி கொண்டிருந்தாங்க, எப்படி சாப்பிடுறது அப்படின்ற கேள்வி வருமே அப்படின்றதுக்காக இயேசு தொடர்ந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், தேவனை அறியாதவர்கள் தான் அப்படி தேடுறாங்க, நீங்க அப்படி தேட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 33வது வசனத்தை சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது இவைகளெல்லாம், ஆமா, இதை பத்தி நான் பேசுறேன் உங்ககிட்ட இல்லையா? ஸ்தோத்திர. ராஜ்யம் என்பது அவருடைய ஆளுகை. தேவனுடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற போது இவையெல்லாம் கர்த்தர் கூட கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திர. சத்தமா அல்லேலூயா. ஆமா. எதுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்க? ஒரே தலைவலி, ஜெபம் பண்ணின்னு போலான்னு. கிட்னி வேலை செய்யல, ஜெபம் பண்ணின்னு போலான்னு. ஹார்ட் வேலை செய்யல, ஜெபம் பண்ணலான்னு போனான்னு. ஸ்தோத்திரம். தேவைக்காக சபைக்கு வந்தா அவங்க தேவை பூர்த்தி அடைவது இல்லை. உங்க தேவை எதுவா இருக்கணும்? ஆண்டவரா இருக்கணும். அல்லே சொல்லுங்க. அல்லே. எதுக்குமா சபைக்கு வந்தீங்க? என்ன பார்த்தல அந்த கூனி, அந்த ஸ்திரீ, அவ கூனுக்கு ஜெபம் பண்ண வரல சர்ச்சுக்கு. ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு வரணுன்ற அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக முடியாத சூழ்நிலையிலும் தேவனை தேடி அவள் அந்த ஆலயத்துக்கு வந்தபடினாலதான் அந்த ஸ்திரீயை அழைத்து அவள் மேல் கையை வைத்து உடனே அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவையோடு இருக்கிறவர்கள் நாம் அதை முன்வைத்து சபைக்கு வரக்கூடாது. ஏமா சர்ச்சுக்கு வந்துக்கிறீங்க கேட்டா சொல்லணும், ஏங்க இது ஆண்டவருடைய நாளுங்க, ஆண்டவரை தேட வந்திருக்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன். நீங்க திரும்பி போகும்போது உங்க வியாதி இல்லாம தான் போவீங்க. ஆமென். உங்க கடன் பிரச்சனை இல்லாம தான் போவீங்க. ஏன்னா இது எல்லாவற்றையும் கர்த்தர் கூட கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவரை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுவதற்கு நம்ம அர்ப்பணிக்கிற போது நடக்கும். நம்ம தான் வரும்போது எதுக்கு வரோம்? ஸ்தோத்திரம். நாளைக்கு பையனுக்கு பீஸ் கட்டி ஆகணும், அதான் ஐயாவோட ஜெபம் பண்ணின்னு போகணும் வந்தேன். கட்ட முடியுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முடியாது. பையனுக்காக இதை செய்யணும், அதை செய்யணும் இல்ல, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க செய்கிறவளா இருந்தா, ஸ்தோத்திரம், ஏசாயால வாசிக்கிறேன் 8வது அதிகாரத்துல 18வது வசனத்துல, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த அருமையான மாலை நேரத்தில் உங்க பிள்ளைகளை கர்த்தர் அடையாளமா வைப்பார், அற்புதங்களா வைப்பார். எப்போது அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளுக்காக பணத்தை சேர்த்து வைக்காமல் தேவன் தான் எனக்கு எஜமான் என்று சொல்லி பிள்ளைகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற போது உங்க பிள்ளைகளை கர்த்தர் சாட்சியை மாற்றுகிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம். அல்லேலூயா. பணம், புகழ், பதவி இவைகளுக்காக இல்ல, ஸ்தோத்திரம், இவைகளுக்காக நாம் வாழ்வதை காட்டிலும் ஆண்டவரை நேசிக்கும்படியாக, ஸ்தோத்திரம், யாரை நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ மற்றவத்தை என்ன பண்ணணுமா? ஒருவனை நேசித்து மற்றொருவனை அசட்டை பண்ணுவான்னு போட்டுக்குது இல்லையா? அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பணத்தை நாம் நேசிக்கும் போது யார் அசட்டை பண்றோம்? ஆண்டவரை அசட்டை பண்றோம். புகழை நம்ம நேசிக்கும் போது ஆண்டவரை அசட்டை பண்றோம். ஸ்தோத்திரம் இல்லையா? ஸ்தோத்திரம். பதவியை நேசிக்கும் போது ஆண்டவர் அசட்டை பண்றோம். அப்படி இருந்தா கண்டிப்பாக உங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் கூட இருக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நேசிக்கும் போதுதான், ஸ்தோத்திரம், ஆண்டவரை நேசிக்கிறதுனா என்ன பண்ணணும்? பணத்தை அசட்டை பண்ணணும். ஆமென். புகழ அசட்டை பண்ணணும், பதவியை அசட்டை பண்ணணும். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தான் முதலிடம் என்று சொல்லி நாம் கர்த்தரை நேசித்து
இல்லையா? ஸ்தோத்திரம். மற்றதை அசட்டை பண்ணிவிட்டால், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த மற்றது எல்லாமே விலங்கிடப்பட்டு நமக்கு பின்னே நம்ம காலில் வந்து உழற மாதிரி கர்த்தர் செய்வார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. புரிஞ்சுதா? ஆண்டவரை நேசிச்சு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து விட்டால், நான் மற்றதை நேசிக்க விரும்புறோமே அது எல்லாத்தையும் விலங்க போட்டு தந்து உங்க காலில் தள்ளிடுவார். அப்ப நம்ம நேசிக்க வேண்டியது யார? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. மற்றதை நம்ம நேசிக்க கூடாது. நமக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் நேசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பொக்கிஷம். பரிசுத்த ஆவியானவர் பொக்கிஷம் நமக்குள்ள இருக்கிறார். மண்பாண்டத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பைக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் நமக்கு வேல்யூ. அதனால காலைல எழுந்துக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே நான் என்னப்பா இன்னைக்கு செய்யட்டேன்னு கேளுங்க. ஆமென். அவர் பேசுவாருங்க, உங்களோட பேசுவார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆமென். என்ன செய்யணும்பா? ஸ்தோத்திரம். என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். நான் காலைல நான் தான் சமைக்கிறேன். ஸ்தோத்திரம். எப்போ நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தே கல்யாண ஆனதுலேருந்து நான் தான் சமைக்கிறேன். ஸ்தோத்திரம். காலையிலேருந்து ஜெபம் பண்ணிவிட்டு ஸ்தோத்திரம் 4 மணிக்கு எழுந்துருவேன். ஜெபம் பண்ணிவிட்டு 5 மணிக்கு சமைக்க போனேன். அப்போ பாஸ்டர் அம்மா வேலைக்கு போயிருந்தாங்க. அதனால் அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கும். அவங்க எங்கே சமைச்சு எடுத்து போகிறதுன்றதுனால சரி நம்ம வீட்டில் தானே இருக்கிற சமைச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு போனேன் 5 மணிக்கு. அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. அப்படியே நம்மளே விட்டாங்க. இப்போ நம்மளே சமைச்சு நேக்கிறோம். அவங்க இப்போ வேலைக்கெல்லாம் போகிறதுல வீட்டில் தாங்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படியே சமைக்கிறோம். சரி, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா 4 மணிலேருந்து 5 மணிலேருந்து ஜெபம் பண்ணிவிட்டு 5 மணிக்கு அந்த ஜெப சிந்தையோடு ஸ்தோத்திரம் அங்கே போய் கிச்சனில் நின்னுங்கன்னு ஸ்தோத்திரம் ஆவியானவன்ட்ட கேட்பேன், என்ன இன்னைக்கு சமைக்க தாண்டவரே? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன செய்யலான்ட்டு அங்கே தான் யோசிப்பேன். யோசித்து ஆமாம், ஒரு அடுப்பில் இட்லி ஊற்றிட்டு இன்னொரு அடுப்பில் ஒலை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவியானவர் என்ன கைட் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் கடையில் வாங்குறதுக்கு போவேன். இது என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு ஸ்தோத்திரம் 25-26 வருஷமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. 26வது வருஷம் கல்யாணம் ஆகி 26 வருஷமாக இதான் நடந்து இருக்குது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் சொல்கிறது தான் செய்கிறோம். ஆமாம், அவர் சொல்லிட்டதை அதுக்கப்புறம் எழுந்து வர மனைவியோ பிள்ளைகளோ மாற்றி இதை செய்யணும் மாற்ற மாட்டேன். ஆமே, இன்னைக்கு புளி குழம்பு தானே, புளி குழம்பு தான். அது ஆவியானவருக்குன்னு சொல்லிட்டாரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆமே, நீ திடீர்னு நேரத்துக்கு எழுந்து வந்து அவங்க எழுந்து வந்து பார்க்கறதுல எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ என்னத்தை மாற்றுவோம்? புளி குழம்புன்னா மாற்றுவேன் நீ. அவ்வளோதான், அதுதான் நீ சாப்பிட்டாகணும். வேறு வழியில் இது சும்மா சமைக்கல. ஆவியானவர் இன்னைக்கு சொன்னது என்னது? புளி குழம்பு. ஒரு நாளைக்கு கஞ்சி கூட இருக்கும். ஸ்தோத்திரம். ஒன்றுமே செய்யாத கஞ்சி வைனாலும் கஞ்சி தான் வைக்கணும். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. இது அனுபவம் மாறணும். அப்போ தான் அவரை சார்ந்திருக்கிறேன்னு அர்த்தம். சும்மா அவரை நான் அந்த எஜமானா வச்சுட்டேன்னா எப்படி எஜமான? அவரு எஜமான்னா அவர் சொல்றத வேலைக்காரன் கேட்கணுமே. சும்மா எஜமானுங்க மற்றதெல்லாம் நான் விட்டுட்டேங்க, மற்றது மேல நான் போலங்கன்னு சொன்னா ஆண்டவர் அதெல்லாம் கொண்டாந்து காலில் போடுறாரு. அது 2வது கதை. பணம், பதவி, புகழ் எல்லாம் காலில் வந்து விழுந்துரும். அது ஆட்டோமேட்டிக்காக விழுந்துரும். ஆனால் மற்ற காரியங்களை செய்யும் போது அவருடைய ஆலோசனைப்படி நீ செஞ்சு பாருங்களேன். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனின் கேதுரை போல வளருவான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க விதைக்கிறதுலாம் முளைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. பல மடங்கு அறுப்பீர்கள். ஆமேன். செழிப்பா இருப்பீர்கள், ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஆவியானவர் நடத்துகிறபடி நீ வாழ்ந்த அவங்க ஆசீர்வாதத்தின் காரியம் எல்லாரும் பார்த்து உங்களை ஆச்சரியப்படும்படி கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்திடுவார். ஆமேன். அது மாத்திரம் கிடையாதுங்க, உங்களை பார்க்கிறவர்கள் ஆவியானவரை பார்ப்பாரு. நீங்க ஆவியானவர் சொல்ல கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா உங்களை பார்க்கிறவங்க உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவரை பார்ப்பாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க போய் பக்கத்துல ஜெபம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க போய் நின்னாவே பேய் ஓடும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டு ஆவியான சத்தத்தை கேட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டா ஆமென். பக்கத்து வீட்டுக்கார ஏங்குவாங்க, அந்த அக்கா வந்தா நல்லா இருக்குமே, அந்த அக்கா பார்த்தாவே எனக்கு நான் சந்தோஷமாக்குது. ஆமென். இப்பெல்லாம் போனீங்கன்னா இதை பார்த்தாவே வீட்டில் சமாதானம் போயிட்டுவாங்க. ஆமென். இது ஏன் டெய்லி இங்கே வரதே தெரியலன்னுவாங்க இப்பெல்லாம். ஆனால் ஆவியானவர் நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆவியானவர் அங்கீகரிக்கும்படி நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர் ஏங்குவாங்க, அந்த அக்கா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராதா? ஆமென்னு சொல்லுங்களேன். உங்கள் ட்ரெஸ்ஸை கொண்டு போய் போட்டால் அற்புதம் நடக்குங்க. ஸ்தோத்திரம். உங்கள் உருமால்களை உங்கள் கட்சிப்பை கொண்டு போய் போட்டால் அற்புதம் நடக்கும். நீங்கள் போய் ஜெபம் பண்ணுற அவசியம் கிடையாதுங்க. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நடந்தது காரணம் என்ன அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அந்த பெந்தெகோஸ்து நாளில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவராகிய எஜமான் சொல்றதை கேட்டு செய்ததுனால தான். ஆமென். பேதுரு நடந்து போகையில் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் 4வது வீட்டில் போய் வாசித்து பாருங்க, வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து வழி நடுக்க கழட்டி வச்சிருவாங்களாம். ஆமென்.
பேதுரு ஜெபம் பண்ணி சரியாகல, ஸ்தோத்திரம், அவர் நடந்து போகையில் நிழல் பட்டு சுகமானவர் எத்தனையோ பேர். அதே ஆவியானவர் இன்னைக்கு மாறல, இன்னைக்கு இருக்கிறார். ஆமென். அதனால உங்களுக்குள்ள பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியானவர், இன்னொரு வசனம் கூட மத்தேயு 13 சொல்லுவார், நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை வெளியே கொண்டு வருகிறான் என்று சொல்லுவார். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இதுவரைக்கும் எப்படி இருந்தது தெரியாது. இன்னிலிருந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீ தாம்பா எஜமானன். ஆமென். நீ சொல்றதை கேட்டு நான் செய்வேம்பான்னு சொல்லி அர்ப்பணித்து பாருங்க. இன்னிலிருந்து ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆமென். ஆவியானவங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆயிட்டார்னா உங்க கண்ணு தேவையில்லாத பார்க்காது, உங்க வாய் தேவையில்லாத பேசாது, உங்க காது தேவையில்லாத கேட்காது, உங்க காலு தேவையில்லாத இடத்துக்கு போகாது. அவர் கண்ட்ரோல் பண்ணினே இருப்பார். ஆமென். சத்தமா அல்லேலூயா. வேதத்தை வாசிச்சா விலக்கி காட்டுவார். உங்களுக்கு வரப்போகிற காரியத்தை குறித்து வெளிப்படுத்துவார். தீர்க்க தரிசனங்கள் உண்டாகும், வெளிப்பாடுகள் உண்டாகும். இதெல்லாம் ஆவியானவர்களாலே வெளிப்படுத்தப்படுகிற காரியம். இயேசு கிறிஸ்து இந்த அனுபவம்லாம் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு வர வேண்டும் என்று சொல்லிதான் இந்த மகா பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அனுப்பி கொடுத்திருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் அவருடைய நடத்துதலினாலே அவர் எஜமானாக இருந்து நடத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், விசேஷமானவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அவருடைய நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். வேதத்தை மூடிட்டு முழங்கால் படிட்டு ஆவியானவரே என்னை நடத்துங்க என்று சொல்லி பாருங்களேன். அவர் உங்களை நடத்த ஆயத்தமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருக்குள்ள வந்தாச்சு. ஒருவேளை வந்த அனுபவம் இல்லாதவங்க கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வேல்யூ ஒரு சாதாரணமான ஆள் இல்லை, சும்மா கேட்கக்கூடாது. நானும் கேட்டேன்னு அவர் வந்துட்டார்னா அவர் சொல்றபடி தான் நீங்க நடக்க வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் சம்மதம் இருந்தால் கேட்கணும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏற்கனவே எனக்குள்ள இருக்கிறார் என்ற அனுபவம் உள்ளவர்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க என்ன நடத்துங்கப்பா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. நீங்க நடத்தப்பா, நடங்கப்பா. ஸ்தோத்திரம். இது வாழ்க்கை, பாதி வாழ்க்கை. ஸ்தோத்திரம். நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை தான் எனக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்துல இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போக போகிறேன். ஸ்தோத்திரம். என்ன நீங்க நடத்துங்கப்பா, என்ன நீங்க நடத்துங்கப்பா. பிரைஸ் எல்லாம் கேளுங்களா. ஹல்லேலூயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னார். நீங்க சொல்லலாம், நான் விசேஷித்தவன். ஆமென். ஹல்லேலூயா. மோசே சொன்னார், ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட வருவதனால்தான் நாங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எங்களை நடத்தினாதான் நாங்க விசேஷித்தவர்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றிலிருந்து எங்களை நீங்க நடத்துவதற்கு, பரிசுத்த ஆவியானவரே நீங்க நடத்துவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சத்தம் எங்களுக்குள்ளே துணிக்கட்டும் அப்பா. காலைதோறும் அவரை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல என் செவியை சாய்த்து கேட்கும்படி செய்கிறார் என்று வேதம் சொல்லுதுங்க. ஹல்லேலூயா. அந்த அனுபவம் இன்னிலிருந்து எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த அனுபவம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பதான் இந்த உலகத்தில் நாங்கள் ஸ்பெஷலா வாழ முடியும், இந்த உலகத்தில் நாங்கள் விசேஷமாய் வாழ முடியும் என்பதை இன்றைக்கு நான் அறிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த அறிந்து கொண்ட ஆண்டவரே வார்த்தைகளை நிலைத்திருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு கிருபை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவருக்கு கிருபை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளிருந்து உம்மை ஜனங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் நடந்து போகும்போது அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரங்களாக இருந்து உமக்கு கனி கொடுக்க
உமக்கு நாமத்துக்கு மகிமையாய் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட கிருபை உள்ளவர்களா இங்கிருந்து கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்தவன் ஆளுகை முற்றிலுமா எங்களுக்குள்ள கிரியை செய்யாதபடிக்கு உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இருந்தாலும் அதை இப்பொழுதே கர்த்தர் எடுத்து போடுவீராக. முற்றிலுமாய் நீர் வாழுகிற வாசம் பண்ணுகிற ஆலயமா எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும். துதி கன மகிமை யாவும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கிய வழிநடத்தல், சமாதானம் இதனால கடந்து வந்த நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக.